ஆனா இன்னொரு நாள் வரதா தகவல் சொன்னாங்க. அப்புறம் என்ன, நம்ம நல்லதே நினைப்போம். யோ, என்னத்தைய நல்லதே நினைக்கிறது? சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லாதவங்க தானே ஜாதகம் சரியில்லை சகுனம் சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இத கூட தெரிஞ்சுக்காத நான் என்ன முட்டாளா? என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எங்க சித்தப்பா லெட்டர் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்குள்ள இந்த மனுஷன் உடைஞ்சு போயிட்டாரு. ஏய், வாய மூடி. அழுதுகிட்டு இருக்கான். சும்மா கிடக்குற சங்க ஊதி கடத்தான ஆண்டிங்கிற மாதிரி 16 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் ஊர்ல உள்ள நாதாரி எல்லாம் வீட்டுல கொண்டாந்து இறக்கண. இப்ப என்னாச்சு? மூதேவி மூதேவி ஒன்னே தூக்கி போட்டு மிதிக்கணும். இப்ப நாகராஜ், ஏன் இப்படி ஆத்திரப்படுற? இப்ப என்ன நடந்து போச்சு? 4 பேர் அந்த பொண்ணை பாக்குறதோ பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதோ இந்த ஊர் உலகத்தில் நடக்காததா என்ன? இதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிக்கிறதா உனக்கண்ணா? நீ பெரிய ஓட்டு மனுஷன், சுலோகமா சொல்லிடுவ. கிழக்கு வீட்டுல இது 2வது பொண்ணியா? ஒருத்திய சந்தோஷமா வாழ விடாம அந்த இடத்துல தொங்க விட்டீங்க. அதோட விட்டில ஐயா. இப்ப இன்னொருத்திய பூமியில நிக்க விடாம சாக்க பாக்குறீங்க. தாங்க முடியல, என்னால தாங்க முடியல ஐயா. ஐயா, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? விதியா எங்களை எப்படி துரத்திக்கிட்டு இருக்குது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? நீங்க எல்லாம் கொஞ்சம் இங்க வர்றீங்களா? எல்லா வேதனைக்குமே நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. அது தானா வராது, நாம தான் தேடி போகணும். அதுக்காகத்தான் கடவுள் என்ன இந்த வீட்டுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சண்முகம், நீ சொல்றத கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா என் பேத்தி நிலைமைய நினைச்சாதான் என் ஈரக்குள்ளையே நடுங்குதுப்பா. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். போன தலைமுறையில் நடந்த பாவத்துக்கெல்லாம் இந்த தலைமுறையில நான் பரிகாரம் பண்றேமா. என்னப்பா சொல்ற? நாகராஜ், என் பையன் சிவாவுக்கு பொண்ணை கொடுக்க சம்மதமா? சண்முகம், நீ என்னப்பா சொல்ற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சொல்லுப்பா, சம்மதமா? ஐயா, எங்க வீட்டு பொண்ணு முன்ன பின்ன கூட நீங்க பார்த்ததில்ல, ஒரு வார்த்தை கூட நீங்க பேசுனதில்ல. எப்படியா இந்த முடிவு? ஏமா, மாறி குழந்தை உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறியா? மாறி குழந்தை என்னைக்குமே என் வீட்டு பொண்ணு. இவ்வளவு காலம் அந்த விதி நம்மள பிரிச்சு வச்சிடுச்சு. இப்போ மறிக்குழந்தை புண்ணியத்துல நாம எல்லாம் ஒன்னா சேருவோமே. ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றியா. இது வரைக்கும் உங்க வீடு தான் பெருசு நினைச்சேன். ஆனா உங்க மனசும் ரொம்ப பெருசுயா. இல்லையா, உங்க அன்பும் ஆசீர்வாதம் மட்டும் போதும். ஐயா, உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை.
என் பொண்ணு உங்க பையனுக்கு பொருத்தம் இல்லையா? நாகராஜ், நான் ஏதோ ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்கிறியா? ம்ஹும். முழு மனசோட சொல்றேன்பா. மறிக்குழந்தை எப்படி இருந்தாலும் அவதான் என் வீட்டு மருமக. என்னோட 30 வருஷம் மூச்சு முட்டலுக்கு இன்னையோட ஒரு விமோச்சனம் பிறக்கட்டுமா? இல்லையா? இல்ல, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்றீங்க. என்ன அது? நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. இல்லையா, அதுக்கு இல்ல. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நான் அந்த டேய் அர்த்தத்துல நாகராஜ், சும்மா இருடா. கடவுளா பார்த்து அனுப்புன சம்பந்தம். சண்முகம் யாரு? நம்ம புள்ளடா. அவன் பேச்சு நம்ம தட்டக்கூடாது. அத்தை நீங்க சும்மா இருங்க. ஐயாக்கு நல்ல மனசு, அவர் 1000 சொல்லலாம். ஆனா அவரோட புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. எனக்கும் முதல் நாள் உன்னை பார்த்த உடனேயே ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றம் வந்துச்சு. நீ சொல்றது ரொம்ப சரிம்மா. எங்க அப்பா பண்ண தப்ப நான் பண்ணக்கூடாதுதான். ஏற்கனவே நான் என் பையன்கிட்ட விசாரிச்சேன். அவனுக்கு இந்த மாதிரி காதல் கீதல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாப்பா. இனி நீங்க உங்க பொண்ணை விசாரிக்கணும். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு சம்மதமான. அதுக்கு அவசியமே இல்லை சண்முகம். என் பையன் நாகராஜ் பேச்ச என் பேத்தி தட்டவே மாட்டா. என் பையன் அவளை பொத்தி பொத்தியில வளர்த்திருக்கான். அம்மாடி மறிக்குழந்து, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. வேண்டாம். அவர் வீட்டு மருமகள் ஆவறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏமா, இது நம்ம சௌதாமணியோட குரல் மாதிரி இல்ல? ஆமா சண்முகம். எனக்கு அவ முகத்தை பார்க்கணுமா? மறிக்குழந்தை வெளியில வர சொல்லுங்க. மறிக்குழந்தை வாமா, வாமா. வாமா, வா. உன் மாமா கூப்பிடுறமா, வாமா. என்னது? அச்சசலா அப்படியே நம்ம சௌதாமனை உரிச்சு வச்சிருக்கல. என்னால நம்பவே முடியலையேம்மா. ஆமா சண்முகம், எங்களால கூட நம்ப முடியல. அவ பிறந்த உடனே சௌதாமணி மாதிரி இருக்காளேன்னு சந்தேகப்பட்டோம். ஆனா அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் சௌதாமணி மாதிரியே இருக்கா. எல்லாமே கடவுளோட சித்தம்மா. நம்ம மனுஷங்க இதுல என்ன செய்ய முடியும்? அம்மா லட்சுமி, போய் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வாமா. போமா, போய் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வா. அட போமா. ஐயா போடி, போய் எடுத்துட்டு வாங்கறேன்ல. சீக்கிரம் வாடி. சும்மா மச மசன்னு குடு. கூடமா வாங்கிக்க. நாகராஜ், குடி ஐயா, குடி. இல்ல. வாங்கிக்க, வாங்கிக்கடா. சாமி சத்தியமா வாக்கு கொடுக்கிற. உனக்கு சம்மதம்னா உன் மக மறி குழந்தைக்கு என் மக சிவா கையால நான் அடுத்த முகூர்த்தத்திலே தாலி கட்ட வைக்கிறேன். ஐயா, இது நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம்.
ஐயா வாங்கிக்கல. டேய் குடுடா, நீ இவர் காலில் விழு. வாங்கிடி. ஆ. குடுடான்னு சொல்றேன்ல. என் காலில் விழாத, அம்மா காலில் விழு. ஓ மறிக்குழந்தை, இங்க வாமா. மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாமா. வாமா. வா. என் பொண்ணுக்கு 3 வயசா இருக்கும்போது போலியோ ஜுரத்துல இப்படி ஆயிடுச்சு. ஐயா, வேற எந்த குறையும் இல்லையா? என் பொண்ணுக்கு வேற எந்த குறையும் இல்லையா? இந்த ஜென்மத்திலேயாவது உங்க குடும்பத்துல வாக்கப்படுற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பீங்களா மாமா? வா. நீதாமா என் மருமக. நான் அந்த சௌதாமணி மாதிரி தோக்கல எல்லாம் தொங்க மாட்டேன். யார பலி கொடுத்தாவது உங்களை நான் அடைஞ்சே தீருவேன். கடவுளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? 14 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிற என் குழந்தைய என் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறியே. அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? என் குழந்தைய எனக்கு காட்டலைனாலும் பரவாயில்ல, அவளை பத்தின ஒரு சின்ன தகவலாவது எனக்கு கொடுக்க கூடாதா? பரிமளம், பரிமளம், என்ன மன்னிச்சிடு பரிமளம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடுன்னு பலமுறை கர்த்தர்ட்ட மன்றாடி கேட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அவர் என்ன மன்னிச்சுதா தெரியல. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு அவர்கிட்ட நான் சொன்னப்ப அவர் முகத்துல ஒரு புன்னகை பூத்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. நீ மன்னிச்சா கண்டிப்பா அவர் என்ன மன்னிச்சிருவாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு பரிமளம். என்ன காரியம் பண்றீங்க? அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தப்போ முதல்ல உங்களை எனக்கு அடையாளமே தெரியல. அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீங்க இன்னைக்கு போன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது பாருங்க, நான் உங்களை தேடி புது தெம்போட ஓடி வந்திருக்கேன். இது பாருங்க டெய்ஸி, தயவு செஞ்சு சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா? என் பிரியா எங்க? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும். ஒரே ஒரு தடவை என் பொண்ண எனக்கு காட்டுங்க.
அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருந்து அவளை பார்த்துட்டு போயிடுறேன். என்னம்மா சொல்ற? டெய்ஸி, அன்னைக்கு என் பொண்ணு பத்தி பேசதானே என் வீட்டுக்கு வந்திருந்தீங்க. அதனால தானே என் வீட்டுக்காரர் உங்களை அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விட்டாரு. இல்ல பரிமளம், எனக்கு எதுவும் தெரியாது. இந்த 19-20 வருஷமா அந்த 2 குழந்தைகளும் உன் வீட்டுல சௌக்கியமா வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, 2ம் பொட்ட பிள்ளைங்கன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம குடுக்கிற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு மலர்ந்த முகத்தோட சொன்ன பத்தியா? அந்த முகம்தான் பரிமளம் இன்னும் என் மனசுல பதிஞ்சிருக்கு. பல வருஷம் நான் உன் வீட்டுக்கு வரணும், அந்த குழந்தைகளை பார்க்கணும், உன்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு துடிச்சிருக்கேன், ஏங்கி இருக்கேன். ஆனா எங்க நான் உன்னை பார்க்க வந்தா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு குற்றவாளியா என்ன நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா தலைமறைவா ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம் பரிமளம், உன் பிரசவத்துக்கு அப்புறம் நான் அந்த ஆஸ்பத்திரி வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தது வேற ஒரு பொண்ணோட விஷயத்துக்காக. உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விதியோட விளையாட்டே எனக்கு புரிஞ்சிச்சு. அன்னையிலிருந்து நான் செத்து செத்து பொழிச்சுக்கிட்டு இருக்கேன். பரிமளம், உன்ன மாதிரி ஒரு அற்புதமான தாய கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. மனுஷன் பண்ற தப்புக்கு கடவுளை ஏமா நாம குத்தம் சொல்லணும்? என் புருஷன் பண்ண தப்பால நான் மட்டும்தான் அழுதுகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப நீங்களும் சேர்ந்துகிட்டீங்களே. பரிமளம், நாம அழுத பத்தி இப்ப பேச வேண்டாம். நாம வாழ்ந்து முடிச்சவங்க. ஆனா இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்காத அந்த குழந்தைய பத்தி நினைச்சு பாரு. அந்த குழந்தை பிரியறதுக்கு யார் காரணம்? நான் தானே. உன் புருஷன் பண்ண தப்புனால தாயை எழுந்து நிக்கிற என் குழந்தைக்கு என்ன வழி அப்படின்னு அந்த முத்து என்ன கேட்டான். அது எனக்கு நியாயமா பட்டுச்சு. அந்த குழந்தைக்கு ஏதோ நல்லது செய்யறோம், ஏதோ புண்ணியம் செய்யறோம்னு நினைச்சு நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேம்மா. இல்ல டெய்ஸி, இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அதே தான் செஞ்சிருப்பேன். பரிமளம், நீ நிஜமாவா சொல்ற? ம். என்னால நம்பவே முடியலம்மா. உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் சாவறதுக்குள்ள எப்படியாவது எல்லா உண்மையை சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் உனக்கு போன் பண்ணி உன்னை இங்க வரவழைச்சேன். 2 குழந்தை இல்ல, ஒண்ணு உன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் கூட உன்னால எப்படி பரிமளம் என்ன மன்னிக்க முடியுது? யார் சொன்னாங்க? அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னு யார் சொன்னாங்க? ஆஸ்பத்திரியில எனக்கு கொடுத்தது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா இந்த கடவுள் இருக்காரே, இந்த கடவுள் அவர்தான் என்ன நம்பி அந்த 2 குழந்தைங்களையும் இந்த மண்ணுக்கு அனுப்பி வச்சாரு. அதை யார் வந்து எந்த மச்சத்தை பத்தி சொன்னாலும் என்னைக்குமே அவங்க 2 பேரும் ஏன் குழந்தைங்கதான், ஏன் குழந்தைங்கதான். அம்மா, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்ப கூட உன் புருஷன் ஏதோ மச்சம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. எனக்கு சரியா விளங்கல. உண்மையில என்னமா நடந்துச்சு? அந்த டிரைவர் முத்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். என் புருஷன்தான் அவன் மேல அபாண்டமா பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அதனால நேர மாசமா இருந்த அவன் பொண்டாட்டி குழந்தைய பெத்து போட்டுட்டு செத்து போயிட்டா. என்ன பழி வாங்கணும்னு வந்த அவனை நீங்க சமாதானப்படுத்தி அவனோட குழந்தைய என் குழந்தையா எனக்கு கொடுத்துட்டீங்க. நாங்களும் அந்த குழந்தைங்க 2 பேரையும் சந்தோஷமா தான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த முத்து குழந்தை பாசத்தினால எங்க வீட்டுக்கு வந்தா பாருங்க, அதுதான் எல்லாத்தையுமே அப்படியே தலை கீழா மாத்திடுச்சு. என்ன நடந்துச்சுமா? வந்தவன் ஒரு தகப்பனா வந்திருந்தா கூட பரவாயில்ல, திருடனா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்.
போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போய் விசாரிச்சாங்க. நீங்களும் அவனும் சேர்ந்துகிட்டு செஞ்ச எல்லா காரியத்தையும் அவன் சொல்லிட்டான். அதோடையாவது அவன் நிறுத்தி இருக்கலாம். அந்த மச்சத்தை பத்தி ஏன் சொன்னான்னு தான் தெரியல. மச்சமா? என்ன மச்சம்? உள்ளங்கால்ல மச்சம் இருக்கிற குழந்தைதான் முத்துவோட குழந்தையா. அத கேட்டு என் வீட்டுக்காரரு தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை பிரியாவ நடு ராத்திரின்னு கூட பார்க்காம ராட்சச மாதிரி தூக்கிட்டு போய் எங்கேயோ நடு ரோட்டுல விட்டுட்டு வந்துட்டாரு. மச்சம் உள்ள குழந்தை முத்து குழந்தையா?